தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இறை இரக்கத்தின் அவனால் ஜெபம். இயேசுவே, மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது இந்த ஜனவரி மாதத்துடைய 16ஆம் நாளாக இன்று புனித ஜோசப் வாஸ் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் இலங்கை நாட்டினுடைய பாதுகாவலராக, நற்செய்தி தூதுரைப்பவராக இருக்கின்றார். இவர் இந்திய வம்சாவளியை சார்ந்து கோவா அந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து தன்னுடைய மறைதூது பணிக்காக இலங்கையிலே ஏறக்குறைய 40 வருடங்கள் இலங்கையினுடைய பல்வேறு மாகாணங்களிலே இவர் பிரசித்தி பெற்றவராக, இறை நம்பிக்கையுள்ள ஒரு புனிதராக வலம் வந்திருக்கின்றார். இவருடைய புனித ஜோசப் வாஸுடைய கையிலே எப்பொழுதுமே சிலுவையை வைத்து கொண்டு எப்பொழுதெல்லாம் தன்னுடைய பணியை அவர் ஆரம்பிக்கின்றாரோ, மக்களை சந்திக்கின்றாரோ, மக்களிடம் உரையாடுகின்றாரோ, ஜெபிக்கின்றாரோ, அப்பொழுதெல்லாம் இந்த சிலுவையை கையிலேந்தி இந்த இலங்கை தேசம் முழுமையாய் நற்செய்தி அறிவிப்பவராக இயேசுடைய மதிப்பீடுகளை, இயேசுடைய பற்றிய செய்தியை எல்லா மக்களுக்குமே அறிவித்திருக்கின்றார். அத்தகைய ஒரு வல்லமையான ஒரு புனிதர் தான் புனித ஜோசப் வாஸ். கோவா மண்ணை சார்ந்தவர். அந்த கோவா அந்த மாநிலத்திலிருந்து இங்கு வந்து இங்குள்ள கலாச்சாரத்தை, இலங்கை மண்ணிலே இருக்கின்ற இந்த கலாச்சாரத்தை கற்று தெளிந்து எளிமையாக அன்புணர்வோடு இரக்க உணர்வோடு கிறிஸ்துவின் ஒரு பதிலாளியாக தன் வாழ்நாளிலே இங்கு இருக்கின்ற இந்த சூழலுக்கேற்றபடி, இங்கு இருக்கின்ற கலாச்சார பண்பாட்டுக்கேற்றபடி தன்னை தகவமைத்து இங்கிருக்கிற மக்களோடு அன்போடும் பாசத்தோடும் உரையாடி இயேசுவினுடைய வார்த்தையை, இயேசுடைய அனுபவத்தை எல்லா மக்களுக்கும் அறிவித்திருக்கின்றார். திருமுழுக்கு அருட்சாதனை கொடுத்த அநேக மக்களை கிறிஸ்துக்களை கொண்டு வந்திருக்கின்றார் புனித ஜோசப் வாஸ். அவருடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம். நிறைய போர்ச்சுகீசியர்கள், டச்சு நாட்டை சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு வந்தார்கள். நிறைய மாற்றம் அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. இந்த புனித ஜோசப் வாஸ் இலங்கை மக்களுடைய உள்ளங்களிலே இன்றைக்கு அவர் இருக்கிறார் என்று சொன்னால் காரணம் என்ன? அவர் இந்த கலாச்சாரத்தை கற்று தெளிந்து இறை நம்பிக்கையுள்ள ஒரு பணியாளராக, இயேசுடைய வாழ்வை பிரதிபலிப்பவராக தன் வாழ்நாளிலே இரக்கத்தோடும் அன்போடும் வாழ்ந்தவர்தான் புனித ஜோசப் வாஸ். இவருடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம். இவருடைய வல்ல செயல்கள் இன்னும் போற்றத்தக்கவையாக, இன்னும் தன்னுடைய வாழ்நாளிலே கிறிஸ்துவை மகிமைப்படுத்தியவராக இருந்திருக்கிறார் புனித ஜோசப் வாஸ். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிற பொழுது இயேசு ஜெபிக்கின்றார். கப்பர்நகூமிலே இல்லத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தவுடனே இயேசு ஒருவரால் மட்டுமே இவரை குணமாக்க முடியும் என்று நம்பிக்கையோடு ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, மாறாக 4 பேர் அந்த வீட்டினுடைய கூரையை பிரித்து அந்த முடக்குவாதவற்றவரை ஆண்டவரிடத்திலே இயேசுடைய அருகிலே கொண்டு வந்து வைக்கின்றார்கள். இயேசு கூரையை பிரிக்கின்ற பொழுது அந்த 4 பேர் கட்டிலே அவரை சுமந்து கொண்டு இறக்கின்ற நிலையை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார். அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை பார்த்து அவர் இடத்தில் சொல்லுகின்றார், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட என்று சொல்லுகிறார். மறைநோய்கர்கள் யார் ஒருவர் பாவங்களை மன்னிக்க முடியும்? கடவுள் ஒருவர் தான், வேற யாரால முடியாது என்று அவங்க உள்ளத்தில் அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசு அவருடைய உள்ளத்தை அறிந்தவராக அங்கு பதில் சொல்லுகிறார். எது எளிது? உனக்கு சுகப்படுத்துவதா, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்வதா, அல்லது எழுந்து நட என்று உன்னை சுகப்படுத்துவதா? எது எளிது என்று இயேசு அவர் முன்னே அந்த கேள்வி வைக்கின்றார். அவனை எழுந்து நடக்க செய்கின்றார். ஆச்சரியத்தோடு பார்க்க, இதுபோல நாங்கள் கண்டதில்லையே என்று ஆச்சரியத்தோடு வியப்போடும் இயேசுவிடத்திலே அந்த வல்லமை இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். இவர் மக்களை பாவத்திலிருந்து விடுவிப்பார், இவர் மக்களை நோயிலிருந்து விடுவிப்பார். ஆக பாவமும் நோயும் இரண்டுமே பின்னி பிடைந்து நடக்கிறது இந்த யூத சமூகத்திலே. இதைத்தான் நான் பார்க்கிறோம்.
இந்த சாதாரண மக்கள் இந்த பாவம் என்ற பெயரை சொல்லி அவர்களை நோயாளிகளாக வாழ்நாள் முழுமையாய் முடக்குவாத உற்ற அந்த நிலை ஏற்கனவே நான் பார்க்கிறோம். யோவான் செய்தியில் 5ஆம் அதிகாரத்திலே பெத்சாதா மண்டபத்திலே 38 ஆண்டுகளாக அவர் படுக்கையாக இருக்கிற அந்த நிலை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு முடக்கப்பட்ட நிலை என்று சொல்கிற பொழுது இன்றைக்கு அநேக பேர் இன்றைக்கு கால் ஏன்னா இன்னைக்கு முடக்குவாதம் இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கு, ஆனால் இன்றைக்கு மனதளவிலே முடக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு அநேக பேர், பல பிரச்சனைகள், பல சுமத்தப்பட்ட பிரச்சனை, அவமானங்கள், நித்திரை, அநேக நிந்தனைகள், அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள். என்ன செய்வது? இன்றைக்கு பாவத்தில் உணர்ந்து இருக்கிற பிள்ளைகள் பாவ சிந்தனை இன்னைக்கு போய் செய்வதில்லை, இன்னைக்கு பாவ சிந்தனை மேற்கொள்வதில்லை. காரணம், நாங்கள் கடவுளத்திலே நாங்கள் நேரே சொல்லிக் கொள்கிறோம். நாங்கள் ஏன் குருக்கள் செல்ல வேண்டும்? குருக்கள் நாங்கள் போக மாட்டோம். குருக்கள் எங்களுடைய வாழ்விலே எங்களுக்கு முன்மாதிரியாக இல்லை. ஆகவே நாங்கள் அவரிடத்தில் போய் நாங்கள் எப்படி போய் சொல்வது? நாங்கள் நேராக கடவுளத்திலே நாங்கள் பாவ மன்னிப்பை சொல்கிறோம் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு அநேக பேர் இந்த பாவ மன்னிப்பு அரிச்சாதனத்தை பெறாமல் இருக்கிற அநேக பிள்ளைகள் இன்றைக்கு நோயிலே, மன நோயிலே, உடல் நோயிலே இன்றைக்கு பீடிக்கப்பட்டிருக்கிற அநேக பேர் ஆண்டவர் இன்றைக்கு அருமையாக சொல்லுகிறார், இதோ மனுமகனுக்கோ இந்த பாவங்களை மன்னிக்கின்ற இந்த அதிகாரம் இருக்கிறது என்று அந்த மறைநூல் அறிஞரத்திலே பரிசீலத்திலே இயேசு சான்று பகர்ந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற இன்னைக்கு எத்தனை பேர் நம்மை ஆயத்தப்படுத்துகின்றோம்? எத்தனை வருடங்கள், சிலவெல்லாம் எத்தனை வருடங்கள், 10 வருடம் 20 வருடம் இந்த பாவசன அருட்சாதனம் பெறாமலே இருக்கிறோம், நோயாளிகளாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லக்கூடியது ஒப்புரவு அருட்சாதனம், புதிய வாழ்வு. ஒப்புரவு அருட்சாதனத்தை நாம் பெறுகிற பொழுது நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக, ஒரு மனமாற்றத்துக்கு வழிவகுக்கிறவர்களாக, இறை ஆற்றலோடும் இறை மகத்துவத்தோடும் எழுந்து நட படுக்கை எடுத்துக்கொண்டு செல் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், நல்ல புதுமையோடும் அருங்குறிகள், அற்புதங்கள். இயேசுவின் மீது நான் நம்பிக்கை கொண்டாலே போதும், அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். அகத்தே இந்த வெள்ளிக்கிழமையிலே இறை இறக்கத்தினுடைய ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகின்றார். இறை இறக்கத்தின் ஆண்டவர் நம்மை நலமாக்குகின்றார், நலம் தரும் மருந்தாக இருக்கின்றார். இறை இறக்க ஆண்டவர் இந்த யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இந்த வெள்ளிக்கிழமை இந்த இறை இறக்க நவநாளிலே இறை இறக்க ஜெபமாலையை ஜெபிக்கின்ற அநேக குடும்பத்தார் ஒவ்வொரு நாளும் இந்த வெள்ளிக்கிழமையிலே மதியம் 3 மணிக்கு என்ன காரியத்தை நாம் வேண்டி ஜெபிக்கிறோமோ நிச்சயம் நாம் சுகம் பெறுவோம், நலம் பெறுவோம் என்ற நம்பிக்கை உணர்வோடு இந்த நாள் ஒரு இனிய நாளாக, ஆண்டவருடைய இரக்கத்தையும் பரிவையும் பெற்றவர்களாக நாம் என்றும் இறை நம்பிக்கையோடு வாழ, புனித ஜோசப்பாஸை போன்று இறை நம்பிக்கையுள்ள ஒரு மனிதராக நாம் வளவர ஆண்டவரிடத்தில் மன உறுதியை பெறுவோம், மன ஆற்றலை பெறுவோம். புதிய சூழல், புதிய கலாச்சாரம், இந்திய மண்ணிலிருந்து இலங்கைக்கு வந்து தன்னுடைய பணியை மிக சிறப்பான எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் இடம்பெற்றவராக இருப்பவர் ஜோசப்பாஸ். அந்த அளவுக்கு இறை பிரசன்னத்தை இந்த உலகத்துக்கு சுட்டி காட்டியவர், சிலுவையை கையில் ஏந்தி பல புதுமைகளை செய்தவர். அவருடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இது இந்த பொதுக்கால இந்த முதல் வாரத்தில் இந்த வெள்ளிக்கிழமையிலே இறையிறக்க ஆண்டவர் புனித ஜோசப்பாஸ் வழியாக அநேக மக்களை இன்னும் மனம் மாற்றுவதற்கும், இன்னும் இறை நம்பிக்கையுள்ளவர்களாக மாற்றுவதற்கும் தேவையான கொடைகளையும் மரங்களையும் இந்த நாளிலே நிறைவாய் கொடுத்தல்வீராக. புனித ஜோசப்பாஸே, எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று இன்னைக்கு ஜபிக்கிற உள்ளங்கள், குடும்பங்கள், பல பிரச்சனைகள், நோய்கள், இடர்பாடுகள் அனைத்திலிருந்தும், தீய சக்தியுடைய பிடியிலிருந்தும், இதோ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட எழுந்து நட என்று அந்த முடக்குவாதவற்றை எழுந்து நடக்க செய்தது போல, பாவங்களை மன்னித்தது போல இன்றைக்கு அநேக பேர் பாவத்தால், சாபத்தால் இன்றைக்கு கட்டுண்டு இருக்கிற அநேக பிள்ளைகளை இந்த நாளில் விடுவித்தரலும். உடைய சமாதானம், உடைய அன்பு, இரக்கம், உடைய கருணை ஒவ்வொருவருக்கும் இந்த இறை இரக்கத்தினுடைய மகத்துவம் எந்த நாளில் வெளிப்படும்படி நலந்தரும் மருந்தாக, குணமளிக்கும் ஆற்றலாக இயேசுவே இறை ஆண்டவராக, இரட்சகராக, மீட்பராக அனைவருக்குமே விடுதலை கொடுக்கின்ற கடவுளாக என்னாலும் இருந்து ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படி, இறை இரக்கத்திலே ஒவ்வொருவரையும் நீ வழிநடத்தும்படி, காக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.